பசுமையான பொள்ளாச்சி நகரம். கல்லூரி படிக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி சாதாரணமாக இருக்குமோ அது போல சாதாரணமாக அந்த நாள் துவங்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ஃபேஸ்புக்கில் புது நபரிடமிருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, சபரிராஜன் என்ற பெயரில். அந்த பெயரை பார்த்தோன்னே கொஞ்சம் தயங்கினா, யாரா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா. சரி, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை இது ஆன்லைன் தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறா. இந்த ஒரு கிளிக் தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி போட போகுது அப்படிங்கிறது தெரியாம, இந்த ஒரு கிளிக்கு தான் பல பெண்களோட வாழ்க்கையை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது தெரியாம, இந்த ஒரு ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் தான் தானும் தனது கூட்டாளிகளும் வாழ்நாள் முழுவதுமே சிறையில் அடைபட போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம ஒரு முடிவின் ஆரம்பம் துவங்குது. த பிகினிங் ஆஃப் த எண்ட். காதல் என்ற ஒரு போர்வையில் காமத்தினால் பல பெண்களை சீரழித்தார்கள் இந்த காம கொடூரர்கள். எஸ், இது பொள்ளாச்சி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் தான். இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் பிஹைண்ட் க்ளோஸ்டு டோர்ஸ். சரியாக பிப்ரவரி 24ஆம் தேதி 2019 பொள்ளாச்சியில் இருக்கும் கிழக்கு காவல் நிலையத்திற்கு 19 வயதான ஒரு பெண் 4 நபர்கள் மீது பாலியல் புகார் ஒன்றை பதிவு செய்கிறாங்க. அந்த புகாரில் சபரிராஜன், எஸ், சோசியல் மீடியாவில் அறிமுகமான அந்த புதிய நபர், சோசியல் மீடியாவில் அறிமுகமான கொஞ்ச நாள்லேயே அவங்க நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார்கள். இது அந்த காம கொடூரர்கள் விரித்த வலை என்பது தெரியாம, ஆசை வார்த்தைகள், சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் என கொஞ்சம் கொஞ்சமாக தனது திட்டத்திற்கான காயை நகர்த்துகிறான் சபரிராஜன். அவன் நினைத்த நாள் நெருங்குது. அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பெண்ணுக்கும் மிகுந்த ஆர்வம். ஏன்னா அந்த அளவுக்கான ஆசை வார்த்தைகள் ஒரு சென்டிமெண்டலா அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் சபரிராஜன். அந்த பெண்ணும் அதே ஆர்வத்தோட மறுநாள் அவன் சொன்ன இடத்துக்கு போறான். அது சரியாக பிப்ரவரி 12, 2019. புகார் அளிப்பதற்கு 12 நாட்களுக்கு முன்பு அங்கு போனதும் சபரிராஜனை பார்த்துறாங்க. சபரிராஜன் கூட சேர்ந்து திருநாவுக்கரசு என்ற இன்னொரு நண்பனும் அங்கு இருந்தான். திருநாவுக்கரசும் அந்த பெண்ணிற்கு சோசியல் மீடியா வழியாக அறிமுகமான ஒரு புதிய நபர் தான். அதில் சபரிராஜன், வா நம்ம காரில் போகிறோம், காரில் போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இருந்தும் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம். 2 பேருமே சோசியல் மீடியாவில் புதுசாக அறிமுகமான ஒரு நபர் தான். அது எப்படி 2 பேரும் ஒன்றாக வருகிறார்கள் என்று ஒரு இனம் புரியாத சந்தேகம், ஒரு பயம். இருந்தும் பரவாயில்ல, நம்ம சோசியல் மீடியாவில் அறிமுகமாயிட்டோம், இவங்க நம்ம கூட நல்லா தான் பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த காரில் ஏறுறா. நடக்க போகும் விபரீதம் அறியாமல் நேரில் நன்றாக பேசி பழகும் நண்பர்களையே நம்ம நம்ப முடியாத காலத்தில் சோசியல் மீடியாவில் அறிமுகமான நபர்களை நம்பி திருநாவுக்கரசு காரை டிரைவ் பண்ணுறான். அதன் பின்னாடி சபரிராஜன் மற்றும் அந்த பெண் அமர்ந்திருக்கிறாங்க. கார் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் கூட 2 புதிய நபர்கள் உள்ள வராங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அந்த ஒரு பெண். கார் மறுபடியும் போகுது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணிடம் அத்துமீறாங்க அந்த 3 நபர்கள். அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க. அதை வீடியோவாக ரெக்கார்டும் செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த கயவர்கள். அதன் பின்பு அந்த பெண்ணிடம் இருக்கும் நகையையும் பறித்து கொள்றாங்க. இதற்கப்புறமா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், நான் வேணுங்கும் போது உன்னை கூப்பிடுவேன், அதுக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ கேட்கல அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டும் மிரட்டுறாங்க. அவங்க எந்த இன்டென்ஷனில் கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. அந்த பெண் அந்த ஒரு சமயத்தில் செய்வது அறியாது ரொம்ப பயந்து கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. இதனால பாதியிலேயே அந்த பெண்ணை இறக்கி விடுறாங்க அந்த கயவர்கள். அந்த பெண்ணும் பயத்துல வீட்டுல எதுவுமே சொல்லல. 2-3 நாட்கள் தான் போகுது. கடைசியாக ஏறினாங்களா அந்த 2 நபர்கள் இந்த பெண்ணை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பித்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பெண் தனது வீட்டுல கொஞ்சம் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடந்த விஷயத்த
சொல்றாங்க. இதை கேட்டு கோபமான அந்த பெண்ணோட சகோதரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசை கண்டுபிடிச்சு அந்த 2 நபர்களையும் அடிக்கிறார்கள். தனது சகோதரியின் வீடியோவை வைத்திருக்கும் அந்த செல்போனை பறிச்சு அதை டெலீட் பண்ணிட்டா இதோட இந்த பிரச்சனையை சால்வ் ஆயிரும்னு நினைச்ச அந்த நபர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஒரு போன்ல அந்த நபரோட சகோதரியின் வீடியோ மட்டும் இல்ல, பல பெண்களோட இதே போன்ற வீடியோக்கள் இருப்பதை பார்த்து தான் அந்த அதிர்ச்சி. அது வரைக்கும் தனது சகோதரிக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சகோதரனுக்கு இது தனது சகோதரிக்கு மட்டும் நடக்கல, பல பெண்களுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பித்த தருணம். இதன் பிறகு ஆத்திரமடைந்த அந்த சகோதரன் தனது சகோதரியின் உதவியோட பிப்ரவரி 24ஆம் தேதி காவல் நிலையத்தில் போய் புகார் ஒன்றை அளிக்கிறார்கள். முதற்கட்டமாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ் மற்றும் வசந்தகுமார் கடைசியில் ஏறிய 2 நபர்களை கைது செய்கிறார்கள் காவல்துறையினர். அவர்கள் மீது செக்ஷன் 350A பாலியல் துன்புறுத்தல், செக்ஷன் 350B ஆடையை களையும் நோக்கத்துடன் பெண் மீது தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தியை பயன்படுத்துதல், செக்ஷன் 392 வழிப்பறி, 66E ஆஃப் த IT ஆக்ட் தனியுரிமை மீறல், தமிழ்நாடு பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் பிரிவு 4 என 5 பிரிவுகளில் இந்த 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு பதிவு செய்ததன் பிறகு அந்த பெண்ணின் சகோதரனை திருநாவுக்கரசு மற்றும் சபரிராஜனுடைய நண்பர்கள் அடித்ததாக மேலும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது நடந்தது பிப்ரவரி 26ஆம் தேதி. இதன் பிறகு பல திருப்பு முனைகளை சந்தித்தது இந்த ஒரு வழக்கு. பெண் ஒருவரில் ஆரம்பித்த இந்த ஒரு புகார், இந்த ஒரு சம்பவம் வழக்கு பதிவு செய்ததன் பிறகு பல பெண்களுடைய வீடியோக்களை உள்ளடக்கிய லேப்டாப் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்யறாங்க காவல்துறையினர். இந்த பெண் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க், பனிப்பாறையின் ஒரு நுனி மட்டும்தான் இந்த ஒரு பெண். இதில் தோராயமாக 200 நபர்களாவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது ஊடகத்தோட ஒரு கணக்கு. ஆனா இது அபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது. சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக பள்ளி கல்லூரி மாணவிகளில் ஆரம்பித்து பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என பல நபர்கள், பல பெண்கள் இதில் சிக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்க சமயத்துல ஒரு பெண்ணோட ஒரு பிளர் பண்ண வீடியோ சமூக வலைத்தளங்களில் கசிந்து அது பல பேரோட மனதை உலுக்கி எடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பதிவில் அந்த பெண் பயத்தில் கதறி அழுகும் அந்த அழுக்குறலை கேட்டு அழுகாதவர்கள் இல்லை மனம் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேஸில் இடையில பல அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு. நம்ம அந்த பக்கம் போக போறது கிடையாது. இதை விசாரித்த காவலர்கள் சரியாக இதை விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு மக்களிடமிருந்து பல கட்ட குரல்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. அதே சமயத்துல இது உண்மை அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்துச்சு. எஸ், செய்தியாளர்கள் சந்திப்புல பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை வெளிவிடுறாரு. இது ஐபிசி செக்ஷன் 228 படி தவறு. பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் அல்லது அடையாளம் அச்சிடுவதையோ அல்லது அதை வெளியிடுவதிலையோ தடை செய்கிறது தான் இந்த ஒரு சட்டம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்ணோட முழு விவரம் அடங்கிய எஃப்ஐஆரை லீக் செய்தது இங்க குறிப்பிடத்தக்கது. இந்த 2 நிகழ்வுகளோட உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதன் பிறகு பல கட்ட போராட்டங்கள் எழுந்ததன் பிறகு மார்ச் 12ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழக அரசு தமிழக காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு இந்த ஒரு வழக்கை மாற்றுகிறது. என்னதான் இதை சிபிசிஐடிக்கு மாற்றி இருந்தாலும் மக்களிடமிருந்து வந்த அந்த கோபம், அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது மீண்டும் நீண்டு கொண்டுதான் போச்சு. இதனால மார்ச் 13ஆம் தேதி, அதாவது ஒரே நாள் வித்தியாசத்துல சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐக்கு மாறுகிறது இந்த ஒரு வழக்கு. குற்றத்தில் ஈடுபட்ட அந்த நபர்களோட பேரை சொல்லியிருந்தேன், அவங்க வயதை சொல்லல, இப்ப சொல்றேன். சபரிராஜன் 32, திருநாவுக்கரசு 34, சதீஷ் 33, வசந்தகுமார் 30, மணி 32, பாபு 33, பால் 32, அருளானந்தம் 33, அருண்குமார். இவர்கள் தான் இந்த ஒரு வழக்குல குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட நபர்கள். இந்த நபர்களுடைய இலக்கு நடுத்தர மற்றும் பொருளாதாரத்தில் சிறிதளவு பின்தங்கி இருக்கும் பெண்கள். முதல் முறை வீடியோ எடுத்ததன் பிறகு நான் சொல்றதை செய்யாட்டி இந்த வீடியோவை லீக் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு மிரட்டி தான் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு.
பல வருடங்களாக பலமுறை பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். இருந்தும் பல பெண்கள் இதற்கு எதிராக புகாரை ஏன் கொடுக்க வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சிபிஐ 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தன்னுடைய இறுதிக்கட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறது நீதிமன்றத்தில். ஆனா அந்த ஒரு அறிக்கையை ஏற்க மறுக்கிறது கோவை மகிழா நீதிமன்றம். மேலும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறது. அதன் பிறகு, அதாவது இறுதி அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்னை சப்மிட் பண்ணதிலிருந்து ஒரு வருடம் கழித்து 2021ஆம் ஆண்டு மேலும் 3 நபர்களை கைது செய்யறாங்க சிபிஐ. அந்த நபர்கள் தான் அருளானந்தம், பால் மற்றும் பாபு. இதில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 8 பெண்கள் தான் சாட்சி சொல்ல முன்வந்தார்கள். இந்த ஒரு கேஸ் கிட்டத்தட்ட 6 வருடமாக போயிட்டு இருந்துச்சு. 48 சாட்சிகளை கடைசியாக கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க சிபிஐ. அந்த 48 சாட்சிகளுமே பிறல் சாட்சியாக மாறல. அதாவது ஆரம்பத்துல ஒண்ணு சொல்றது, கடைசியில ஒண்ணு சொல்றதுன்னு இல்லாம சாட்சிகள் தாங்கள் பார்த்ததை அப்படியே சொல்றாங்க. 8 பெண்கள் சாட்சி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 8 பெண்களோட எந்தவித அடையாளமுமே இல்லாம சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 நபர்களுக்கு கீழ்கண்ட தண்டனை கோவை மகிழா நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டது. திருநாவுக்கரசு மற்றும் மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, சதீஷ் மற்றும் ஹரோனிமஸ் பால் அவர்களுக்கு 3 ஆயுள் தண்டனை, வசந்த்குமார் 2 ஆயுள் தண்டனை, பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமாருக்கு தலா 1 ஆயுள் தண்டனை என தீர்ப்பை அளித்திருந்தார்கள். இங்கு பல நபர்கள் நினைப்பது ஒரு ஆயுள் தண்டனை 14 வருடங்கள் மட்டுமே என்று. அது தவறு. இந்தியாவில் ஆயுள் தண்டனைக்கு கால வரையறை கிடையாது. மாறாக குறைந்தது 14 வருடமாவது சிறையில அவர்கள் கழித்திருக்க வேண்டும். 14 வருடம் கழித்து ஆயுள் தண்டனை பெற்ற நபரை விடுவிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த விடுதலைங்கிறது ஒண்ணு மாநில அரசு, இல்லை என்றால் நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்யும். குஜராத் கலவரத்துல பில்கிஸ் பானு அவர்களோட கேஸ்ல நடந்ததை போன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை 15 வருடங்கள் கழித்து குஜராத் அரசு விடுதலை அப்படின்றத செஞ்சிருந்தாங்க. இதை எதிர்த்து பில்கிஸ் பானு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஒன்று போடுறாங்க. அந்த தண்டனை மீண்டும் ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த கயவர்கள். ஸோ ஒரு ஆயுள் தண்டனை 14 வருடம் கிடையாது, அது ஆயுள் முழுவதும் தான். பின்பு ஏன் இங்க 5, 4, 3 என தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். எத்தனை பெண்கள் மீது கொடுமை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 5, 4 அப்படிங்கிறத மாறும். அதாவது பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்குமே நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதோட நோக்கம். 6 வருடங்களாக, அதுவும் வீடியோ, சாட் போன்ற ஆதாரங்கள் இருந்துமே இத்தனை வருடங்கள் கழித்து தீர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இருந்தும் இந்த ஒரு தண்டனை வரவேற்கப்படுகிறது. இங்கு பல பெண்கள் வெளியிலும் சரி வீட்டிலும் சரி ஏதோ ஒரு வகையில தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். அந்த அளவு அழுத்தத்தை, அந்த அளவு மிரட்டலை பெண்கள் மீது இந்த சமுதாயம் கட்டமைத்துள்ளது. தனக்கு நடக்கும் அநீதியை தன் வீட்டில் இருக்கும் நபர்களிடம் சொல்வதிலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. இங்கு 19 வயதான அந்த பெண் தனது வீட்டில் ஃபர்ஸ்ட் சொல்றப்போ எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களோட பங்களிப்பு மிக அதிகம். இந்த ஒரு கேஸ்ல 200 நபர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வெளியில வந்து சாட்சி சொன்னது வெறும் 8 நபர்கள் தான். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பல பெண்கள் வீட்டுல உன்னை யாரு அந்த இடத்துக்கு போக சொன்னான், உன்னை யாரு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட சொன்னான் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இந்த ஒரு கேள்வியை சற்று மாற்றி ஆண்களுக்கு கேட்கலாமா? இந்த இடத்துக்கு போனா இல்ல சற்று கவர்ச்சியாக உடை உடுத்தினால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சட்டம் இங்க இருக்கா? இல்ல உங்களுக்கு யாராவது இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆடை மீதான கண்ணோட்டம் பெண்கள் மற்றும் ஆண்கள் ரீதியாக மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பெண் மிகுந்த கவர்ச்சியாக உடை அணிந்து போனாலும் அதை சரின்னு சொல்லும் இதே சமூகம் தான் ஒரு ஆண் லுங்கி போட்டுட்டு ஒரு பெண்ணை பிக் பண்ண போனா தவறுன்னு சொல்லும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடை அப்படிங்கிறது அவர்களோட விருப்பம். உடை மீதான விமர்சனம் சமூக ரீதியாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ஒரு பெண் அரைக்குறை ஆடையுடன் வந்தாலுமே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலாம் என்ற ஒரு கண்ணோட்டம்
கட்டாயம் மாற வேண்டும். ஆனால் இந்த ஒரு மாற்றம் நிகழ பல வருடங்கள் ஆகும், பல தலைமுறைகள் ஆகும். அது வரைக்குமே நம் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், நோ மீன்ஸ் நோ.